தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இன்று நடக்கும் நிகழ்வுகள் குறித்த தகவல்களை அளிக்கிறார் செய்தியாளர் அனுப்பிரியா. வனிதா, முதலில் சென்னையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கலாம். சென்னையில் விபத்துக்கான சிகிச்சை குறித்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்களுக்காக நடத்தப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை 1000 விளக்கில் இருக்கும் அப்போலோ குழந்தைகள் நல மருத்துவமனை நடத்துறாங்க. காலை 11 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கும் வெஸ்லி மேல்நிலைப் பள்ளியில் காலை 9:30 மணிக்கு கணிதம் அறிவியல் குறித்த கண்காட்சி நடைபெற இருக்கின்றது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கும் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் மாலை 5 மணிக்கு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பாக தேசிய மாதிரி வழிகாடு மன்ற போட்டி ஒன்று நடைபெற இருக்கின்றது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் மதியம் 3:30 மணிக்கு கலை திருவிழா 2014 என்ற தலைப்பில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி பேரணியுடன் தொடங்குகின்றது. கோவை தொண்டாமுத்தூரில் இருக்கும் ரங்கநாதன் பொறியியல் கல்லூரியில் காலை 10 மணிக்கு மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற இருக்கின்றது. கோவை பீளமேடில் இருக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் காலை 10 மணிக்கு கல்லூரிகளுக்கு இடையிலான தொழில்நுட்ப போட்டி நடைபெற இருக்கின்றது. கோவை காரமடையில் இருக்கும் ஆர்வி கரை அறிவியல் கல்லூரியில் காலை 9 மணிக்கு பயோ அறிவியலின் தற்போதைய தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கு ஒன்று நடைபெற இருக்கின்றது. நாகர்கோவிலில் மாலை 7 மணிக்கு கன்னியாகுமரி வரலாற்று பண்பாட்டு ஆய்வு மையம் சார்பாக பிரம்மோஸ் ஏவுகணை விஞ்ஞானி சிவதானு பிள்ளை அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி விருது பெற்றதற்கான ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. மதுரை விக்ரம் பொறியியல் கல்லூரியில் காலை 9 மணிக்கு மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கின்றது. இதுதான் இன்றைய நிகழ்வுகள். வனிதா, அனுப்பிரியா, உங்களோட தகவல்களுக்கு நன்றி.